நீங்க 2 பேரும் சேர்ந்து அங்கிள் எங்கேயும் மறைச்சு வச்சுட்டு சும்மா விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு எங்க மேல பழி தூக்கி போறியா? இதுக்கப்புறம் உங்ககிட்ட வாயால பேசி பிரயோஜனம் இல்ல. ஏய், என்னடா கை வாங்குற? நம்ம அப்பாவோட உனக்கு இவதான் முக்கியமா போயிட்டா? அந்த வெண்ணெய் தாண்டா நானும் கேக்குறேன். நம்ம அப்பனை விட தெருவா புடவை விக்கிறவ முக்கியமான ஆயிட்டலா? என்னடா சொல்ற? என்னடா என்ன சொல்ற? நீ மட்டும் பேசிட்டு இருக்கடா. நானே கை வைக்கிறேன். ஏய் குடியை கெடுத்தவளே, என் பிள்ளையோட கல்யாணம் நடக்க கூடாது, என் தங்க எனக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நீ ஆசைப்பட்டல்ல. அந்த ஆசைய நீ நல்லா நிறைவேற்றி காட்டிட்டல்ல. ஊருக்கும் வரவுக்கும் முன்னாடி என் பிள்ளைங்களை இப்படி அடிச்சுக்க வச்சுட்டு ஏடி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? சொல்லு, என் புருஷன் எங்க? என் புருஷன் எங்கடி? சொல்லுடி, சொல்லு. ஐயோ ஐயோ ஐயோ, என் புருஷன் எங்க? என் புருஷன் எங்க போனார்னு தெரியலையே. அத்தை, அத்தை, நான் சத்தியமா சொல்றேன் அத்தை, மாமா எங்க போனாருன்னு எனக்கு தெரியாது. பாவி, இப்ப கூட நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியடி. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டி. எங்கடி என் புருஷன்? புருஷன் சொல்லுடி, எங்கடி? என்னமா பண்றீங்க நீங்க? இருங்கடா. ஐயோ ஐயோ ஐயோ. ரம்யா, என்ன மன்னிச்சிரு. உன் அதிகாரம் பதவி சக்திக்கு முன்னாடி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. உன் கூட எதிர்த்து நிக்கணும்னு நினைச்சது என்னோட தப்புதான். இதுக்கு மேல என்னால உன் கூட போராட முடியல. நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு என் மாமாவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிடு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும்? என் மாமா தாலி எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதானே? என் மாமாவை மட்டும் கண்ணுல காட்டிடு. நானே என் மாமா கிட்ட சொல்லி தாலி எடுத்து கொடுக்க சொல்றேன். அது மட்டும் இல்ல, காலத்துக்கும் நீ சொல்றத கேட்டுக்கிட்டு உனக்கு அடிமையாவே இருக்கேன். போர்ல எதிரிக்கு முன்னாடி எல்லா ஆயுதத்தையும் இழந்துட்டு நிராயுத பாணியா நிக்கிற மாதிரி இப்ப நான் முன்னாடி நின்னு கேக்குறேன், என் மாமாவை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. என்கிட்ட நீ போட்டு சவால்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக என் மாமாவோட உயிரை பணிய வச்சு விளையாடாத. என் மாமாவை விட்டுரு, ப்ளீஸ் ப்ளீஸ் ரம்யா.